மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்து அருளிய சாமி கோயில் உள்ளது. அங்கு பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன், மாடசாமி ஆகியோர் காவலாளிகளாக இருந்தனர். நேற்று பகலில் மாடசாமியும், இரவில் சங்கரபாண்டியன், பேச்சுமுத்துவும் வேலை பார்த்துள்ளனர். இன்று காலை மாடசாமி கோயிலுக்கு சென்றபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்த்தபோது இரவு நேர காவலாளிகள் பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தனர். அருகே இருந்த கோயில் உண்டியல் சேதமாகி இருந்தது. கொள்ளையடிக்க வந்த ஆசாமிகள் காவலாளிகளை கொன்றுவிட்டு தப்பியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த மாடசாமி உடனடியாக கோயில் அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் அளித்தார். அவர்கள் வந்து கோயில் உள்ளே ஆய்வு செய்தனர். உண்டியல் உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதியானது. கோயில் உள்ளே வேறு ஏதாவது பொருள் கொள்ளையடிக்கப்பட்டதா என போலீசார் சோதனை செய்து வருகின்றனர். சம்பவம் குறித்து அறிந்த காவலாளிகளின் உறவினர்கள் கோயில் முன் திரண்டதால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. இதையடுத்து இருவரது உடலையும் போலீசார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என அவர்களது உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயிலில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து டிஎஸ்பி ஃபசீனா பீவி தலைமையிலான போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.